பிரைஸ் அல்லாஹ். கர்த்தருக்குள்ளே அன்பாயிருக்கிற என் அன்பு தேவ பிள்ளைகளே, இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். நான் உங்கள் பாஸ்டர் ஆசேர். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, லூக்கா 1:13 இப்படியாய் சொல்கிறது, பயப்படாதே, உன் வேண்டுதல் கேட்கப்பட்டது என்று. இந்த வார்த்தையை தேவ தூதன் சகரியாவிடத்திலே சொல்லுகிறார். சகரியா ஆசாரிய வகுப்பைச் சேர்ந்த ஒரு பரிசுத்தவான். இவனும் இவனுடைய மனைவியாகிய எலிசபெத்தும் கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையுள்ளவர்களும் நீதி உள்ளவர்களும் அன்புள்ளவர்களும் கீழ்ப்படிந்தவர்களும் தயவுள்ளவர்களும் கர்த்தருடைய காரியத்திலே உத்தமர்களுமாய் இருந்து தன்னுடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டு வருகிறார்கள். காலங்கள் கடந்து செல்கிறது, ஆண்டுகள் போய்கொண்டே இருக்கிறது. வயது முதிர்ந்த நிலைமையிலும் இவர்களுக்கு ஒரு குழந்தை இல்லாதிருந்தது. காரணம், எலிசபெத்து மலடியாயிருந்தாள். மலடியானவளுக்கு எப்படி குழந்தை பிறக்கும்? எனக்கு அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அநேக நாட்களாய் நீங்களும் கூட சில வேண்டுதல்களை வைத்திருக்கலாம். உங்களுக்கு ஏதாவது ஒரு முக்கியமான காரியம் உங்களுக்கு நடக்காமல் இருந்திருக்கலாம். பல மாதங்களாய் நீங்கள் ஜெபத்திலே வைத்திருந்திருக்கலாம். பல ஆண்டுகளாய் உங்களுடைய ஜெபம் கேட்கப்படாமலே இருந்திருக்கலாம். என்ன செய்வேன் ஆண்டவரே, என் மகளுக்கு ஒரு குழந்தை இல்லையே என்று பெற்றோர்கள் வேதனைப்பட்டிருக்கலாம். அநேக ஆண்டுகளாய் திருமணமாகி பல ஆண்டுகளாகிவிட்டது, எனக்கு குழந்தை இல்லையே என்று சொல்லி நீங்க அங்கலாய்ப்புப்பட்டு அழுது கொண்டிருக்கலாம். ஆண்டவரே, நான் உம்முடைய பிள்ளை அல்லவா, என்னுடைய தேவைகள் சந்திக்கப்படலையே, நான் ஒரு வீடு கட்ட வேண்டும் என்று நினைத்தேன், ஆனால் நடக்கலையே, பல காலங்கள் வேதனைப்படுகிறேனே என்று சொல்லி நீங்கள் அங்கலாய்ப்பு பட்டிருக்கலாம். என் மகளுக்கு திருமணமாகலையேன்னு ஒரு கவலை, என் மகனுக்கு ஒரு திருமணமாகலையேன்னு ஒரு கவலை, என் பிள்ளைகளுக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கலையேன்னு ஒரு கவலை. இதோ இப்படி இன்னும் பல விஷயங்கள். ஆண்டவருடைய சமூகத்திலே ஜெபம் கேட்கப்படாமலே இருந்திருக்கலாம். பல நாட்கள் விண்ணப்பம் பண்ணியும் பல நாட்கள் வேண்டுதல் செய்தும் அதிலே எந்த பிரயோஜனம் இல்லை என்று சொல்லி மிகுந்த மன வருத்தத்தோடு கூட நீங்க இருக்கலாம். எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபை உங்களை தாங்கட்டும். இந்த நாட்களிலே சகரியா கர்த்தருடைய சமூகத்திலே உண்மையுள்ளவனாயிருந்தான். எலிசபெத்தும் அப்படியே பரிசுத்தமானவளாயிருந்தாள். ஆனால் அநேக ஆண்டுகளுக்கு பிறகு அவருடைய வேண்டுதல் கேட்கப்பட்டது. தேவ தூதன் இறங்கி வந்தான். சகரியாவிடத்திலே சொன்னான், சகரியாவே, பயப்படாதே, உன்னுடைய வேண்டுதல் இன்றைக்கு கேட்கப்பட்டிருக்கிறது. உன்னுடைய மனைவி எலிசபெத்து ஒரு குமாரனை பெறுவாள், அவனுக்கு யோவான் என்று பெயர் வை என்று சொன்னான். எத்தனை ஆண்டுகள் ஆனால் என்ன, கர்த்தருடைய கிருபை பாருங்கள், உங்களுக்கு ஏற்ற நாட்களிலே வந்து சேரும். ஒரு பெரிய ஆசீர்வாதம் வந்து சேரும். இந்த நாட்களிலே உங்களுடைய நீண்ட நாள் விண்ணப்பம், நீண்ட நாள் ஜெபம் இன்றைய தினத்திலே கேட்கப்படுகிறது. இன்றைய தினத்திலே உங்கள் கட்டுகள் முறிக்கப்படுகிறது. இன்றைய நாட்களிலே உங்களுடைய சகல தடைகளும் உடைக்கப்படுகிறது. இந்த நாள் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியத்தை கொண்டு வருகிற நாளாய் மாறப்போகிறது. கர்த்தர் இந்த நாளிலே உங்களுடைய வேண்டுதலை நிச்சயமாய் கேட்டிருக்கிறார் என்பதை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் நீண்ட நாளாய் இருக்கிற உங்க பலவீனம் உங்களை விட்டு மாறுகிறது. நீண்ட நாளில் இருக்கிற உங்க துக்கம் இன்னைக்கு சந்தோஷமாய் மாறுகிறது. நீங்கள் கவலைப்படாதிருங்கள், பயப்படாதிருங்கள். இன்றைக்கு கர்த்தர் உங்களை அளவில்லாமல் ஆசீர்வதித்து மகிமைப்படுத்தி இருக்கிறார். தெய்வ சமாதானம் உங்கள் இருதயத்தை பூரிப்படைய செய்யும். சமாதானத்தோடு இருங்கள். தெய்வ சமாதானம் உங்களை நிரப்பட்டும். கர்த்தருடைய ஆவியானவர் இன்னைக்கு கொடுக்கிற இந்த ஆசீர்வாதம் உங்க வாழ்நாள் முழுசும் மறக்க முடியாதபடி பெரிய நன்மையை கொண்டு வருவதாயிருக்கும். ஓகேவா? கர்த்தருக்குள்ளே உண்மையாயிருங்க, பரிசுத்தமாயிருங்க, தெய்வ சமாதானத்தோடு இருங்க. உங்க வேண்டுதல், நீண்ட நாள் வேண்டுதல் இன்னைக்கு கேட்கப்பட்டிருக்கு. கர்த்தர் அற்புதத்தை செய்வார். சகரியாவுக்கு மட்டும்தான் அந்த அற்புதமா? இல்ல, உங்க வாழ்க்கையிலும் அந்த அற்புதம் வந்து இறங்கி இருக்கு. இன்னைக்கு அதை நீங்க பெற்றுக்கொள்ளுங்க. தெய்வ சமாதானத்தோடு ஆசீர்வாதத்தோடு கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. ஓகேவா? கர்த்தருடைய கிருபையும் சமாதானமும் உங்களோடு தங்கி இருக்கட்டும். கிருபையினாலே கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். இயேசுவின் நாமத்தினாலே இந்த வேண்டுதலை கேட்ட தேவனுக்கு நன்றி செலுத்துங்க. கர்த்தர் உங்களோடு இருக்கிறார். God bless you. God bless you. ஆமென். ஆமென்.